பாருங்க செல்ல பண்ணே, நல்லா கேட்டுக்கிடுங்க. 1ஆம் தேதி ஆனா கரெக்டாட்டு வட்டி பணம் வந்துடணும். அதெல்லாம் கரெக்டா தந்துருவேம்மா. வட்டியை கொஞ்சம் குறைச்சிடப்படாதா? ஏனே ஒவ்வொரு இடத்துல கேட்டு பாருங்கனே. 6 வட்டிங்காவோ 8 வட்டிங்காவோ, ஏன் 10 வட்டி கூட ஆள்கள் விட்டுருக்கு. ஏனே அநியாயமா வாங்கலனே, நியாயமா தானே வாங்குறேன். 3 வட்டி கூட வாங்கினா உடம்புல ஒட்டணும்லானே. ஏனே உங்களுக்கு நல்ல குறைச்சு தந்திருக்கனே. சரி பைசா மட்டும் கரெக்டா தந்திருக்கனே. செல்லப்பனே, நானும் ஆள் பார்த்தானே கொடுப்பேன். நல்ல ஆளுகளை பார்த்தானே கொடுப்பேன். சரியா வட்டி வரணும் இல்லனே. நீங்க நல்ல ஆளு, கரெக்டா தந்துருவியான்னு சொல்லிட்டு தான் உங்களுக்கு பார்த்து கொடுத்துருக்கேன். சரியானே, வேற யாட்டி சொல்லிடாதியா? சொல்ல மாட்டேன் தங்கச்சி, சொல்லவே மாட்டேன். சரணே வைக்கேண்ணா, கரெக்டாட்டு துட்டு தந்துருங்க. கையில் கொண்டு தராதீங்க, யாரும் பார்த்துக்கிடுவா. நேரம் என் அக்கௌண்ட்டுக்கு வட்டி படத்தை ஏற்றிருங்கண்ணே. சரியா? சரணே வைக்க, ரொம்ப நல்ல சந்தோஷமே. வைக்க வைக்க வைக்க. கையில் துட்டை வச்சுட்டு என்ன செய்யன்னு கொஞ்சம் மண்டை குழம்பிட்டு இருந்தேன். சும்மா வச்சிருந்தா அது குட்டி போடுமா? அது போக்கில் தான் இருக்கும். அதான் செல்ல பண்ணிட்டு தள்ளியாச்சு. எப்படியும் குட்டிக்கு மேலே குட்டியை போட்டு கொஞ்சம் பெருகிரும். நல்லதா போச்சு. எம்மா செல்ல பண்ண சரியான ஆள் தான். சரி கரெக்டாக தந்துருவாரு. இப்போதான் நிம்மதியா இருக்கு. எடி என்னமோ நிம்மதியா இருக்கா அப்படிங்க? ஏ பாவி மக்கா, அந்த மனுஷன் ஒருவேளை நம்ம பேசிட்டு இருந்ததை கேட்டிருப்பாரா? கேட்டிருக்க மாட்டாரு. கேட்டிருந்தாருன்னா அவ்வளவுதான், 4 சமட்டு கொடுத்துருப்பாரு. அது வேற ஒண்ணு இல்லதா, உங்களை கெட்ட நாள்ல இருந்து ஒரே நிம்மதியா தான் இருந்துட்டு இருக்கேன். எந்த குறைச்சலும் இல்ல நிம்மதிக்கு அப்படின்னு தன்னாப்புல பேசிட்டு இருந்தேன். நான் நல்லா சந்தோஷமா இருக்க, நிம்மதியா இருக்கும்லங்க. அதை தாங்க அப்படி சொல்லிட்டு இருந்தேன். ரொம்ப களைப்பா வேலைக்கு போயிட்டு வந்திருப்பேன். வாங்க ஜூஸ் போட்டு தட்டு, இல்லைன்னா ஜூஸ் எல்லாம் சரிப்படாது. காப்பி டீ தான் சரிப்படும். காப்பி போட்டு தருவா, டீ போட்டு தருவாங்க. கவனிப்பு ரொம்ப ஓவரா இருக்க. நல்ல மூடுல இருக்கா. கேட்டுற வேண்டியதான். இனி கையில ஒரு 20,000 ரூபாய் இருந்தா தாட்டி. என்னது 20,000-மா? 20 ரூபாய் கூட மொத்தமாட்டு நான் கண்ணில் பார்த்தது இல்லையே. மனுஷன் என்ன நினைச்சிட்டு இருக்காரு? நான் என்ன பியாங்கிச்சு நடத்த நினைச்சிட்டு இருக்கேரா? அதுக்கு லட்டி என் சித்தப்பா மோனுக்கு அடுத்த மாசம் கல்யாணம் வருது. என்ன படிக்க வச்சலாம் அவர் தான் டி. அந்த நன்றியை நம்ம மறக்கூடாது பத்தியா. ஒரு 2 கிராம்னாலும் எடுத்து போடணும்ல, அதான் கேட்டேன். துட்டு இருந்தா தாய், இல்லன்னா சரி பரவாயில்ல. அதான் இல்லன்னு சொல்லிட்டோம்ல ஓய். அப்ப நல்ல வேலை, கொஞ்சம் முன்னால தான் 20,000 வட்டி கொடுத்தேன். இல்லன்னா அந்த மனுஷன் கொடுத்த வட்டி வருமா? 5 பைசா வர்றது. ஐயா, நம்ம ஏமாந்து போயிருப்போமே. சரிண்ணே, கரெக்டா தந்துருவேண்ணே, ஒன்னும் பிரச்சனை இல்ல. சரி சரிண்ணே, என் அக்கௌண்ட்ல போட்டு விட்டீங்களா? சரிண்ணே, சரி சரி. இங்க யாருங்க போன்ல வாண்ட கேட்டேன். நீ 5 பைசா கூட இல்லன்னு கையை விரிச்சிட்ட. சரி நம்ம செல்ல பண்ணிட்டு கேட்டு பாப்போமே நினைச்சேன். உடனே 20,000 என் அக்கௌண்ட்டுக்கு அனுப்பிட்டான். எந்த செல்ல பண்ணே? என்னவோ தெரியாத மாதிரி பேசிட்டு இருக்க. நம்ம கீழே தெரு செல்ல பண்ணி முத்துசாமி மாமா அம்மாவே செல்ல பண்ணே அவன் தான். எங்க கை மாத்து தானே வாங்குனீங்க? இந்த காலத்துல கை மாத்தி யாரு தாரா? வட்டிக்கு தான். வட்டி எவ்வளவு தெரியுமா? 6 வட்டி. பாவி மக்கா, போச்சே. என்கிட்ட 3 வட்டிக்கு வாங்கி என் புருஷன்கிட்டே 6 வட்டி கொடுத்துருக்கானே பாவி பய. என்ன 4 படி? எப்ப ரொம்ப பெருசா இருக்கு? என்னன்னு தெரியல சின்ன பொண்ணு, வந்து உட்காரு வா. என்ன ரொம்ப சோகமா இருந்த மாதிரி இருக்கு? வட்டி பணம் எதுவும் சரியா கிடைக்கலையா? இவ வேற எரித தீயில எண்ணெயை கொறி ஊத்துறதுக்கு வந்திருக்கா. யாருக்கு வட்டி கொடுக்க? நான் தான் வட்டிக்கு வாங்கக்கூடிய நிலைமையில இருக்கேன். ஏகப்பட்ட கல்யாண வீடு வேற இருக்கு. என்னன்னு தெரியல, ஒரே நெஞ்சு கரிச்சிட்டே இருக்கு. ஆமா, மத்தியானம் என்ன தின்னிய? நெஞ்சு கரிக்கிறதுக்கு ஒண்ணு திங்கலம்மா. நம்ம கோயிலக்கா வீட்டுல இருந்தா கொஞ்சோண்டு மீன் கறி வாங்கி தின்னேன். மீன் கறி நெஞ்சு கறிக்கவும் செய்யாத. நல்ல ஓமம்லாம் போட்டு இந்த வெள்ளை பூடெல்லாம் போட்டு வச்சிருந்தாவள வறுத்து அரைச்சி, அந்த கறியில நெஞ்சு கறிப்பா இருந்தா கூட சரியாயிரும். இது என்னன்னு தெரியல, கொஞ்சம் நல்லா இருந்தா ஒரு மாதிரி நெஞ்சு கரிச்சிட்டு இருக்கு. அது இருக்கட்டும், எத்தனை நாளா சொல்லிட்டு இருக்கேன். சாம்பளம் வாங்கிட்டு வாங்க, முறுக்கு அதிரசம் முந்திரி குத்தெல்லாம் பார்க்கணும், எல்லாரும் தின்னு பார்க்கணும், ஆளு கொண்டு சொல்லிட்டு இருக்கேன். எத்தனை நாளா தான் கடத்துவிய? 2 நாள்ல கல்யாணம், மறுபடிக்கு வேணுமா வேண்டாமா? கடைசி நேரத்துல ஆர்டர் கொடுத்தா அப்புறம் கிடைக்காம போயிடும். அப்புறம் சூடாட்டு சுட்டுட்டு இருந்தாங்களா, அங்க வச்சு எல்லாத்துலயும் ஒண்ணு தின்னு போட்டேன். சூப்பரா இருந்து பாத்துக்கோ. எனக்கு கையில 5 ஒரு கவர்ல வச்சு தந்து விட்டாங்க. ஆளு கொண்டு நம்ம எல்லாரும் தின்னு பார்ப்போம். மறுபடியும் தின்னு பார்த்துட்டு உடனே ஆர்டர் கொடுத்து விடுவோம். சரி, அப்ப எடுத்துட்டு வாங்க. எங்க வச்சிருக்கியா? தள்ளு, இங்கதான் வச்சிருந்தேன். வாங்கிட்டு வந்து இங்க வச்சுட்டு அதுல இடத்து விட்டு அவ்வளவே இல்ல. ஒரு போன் தான் பேசியிருக்கேன். அட 4 மணி தட்டு தடுமாறிட்டு கிடைக்கிய அந்த ப்ளூ கலர் கவரா? அட ஆமா, இந்த கிடக்கு. கால் கிட்ட தட்டி கீழே விழுந்திருக்கு. சின்ன பொண்ணு, முதல்ல ஸ்வீட் எடு, கொண்டாடு. முதல்ல இனிப்பு திம்போ. இனிப்பா நல்லபடியா கல்யாணம் நடக்கட்டும்னு முந்திரி கொத்த முதல்ல திம்போ. 2வது அதிரசம், 3வது முறுக்கு. சூப்பரா இருக்கும் காம்பினேஷன். எப்படி? 4 மணி வாய் மட்டும் ஓலப்பாயில நாய் மண்ட மாதிரி கலப்பல ஒரே பியாச்சு தான். ஒரு செயலியும் கிடையாது. எடுங்க சீக்கிரம் ஒண்ணு திம்போம். எது எப்படி தின்னானா? வரிசையை தின்னானா மாத்தி தின்னானா? எதையோ ஒண்ணு முதல்ல எடுங்க, கையில கிடைக்கத. அவசரப்படாது, எடுக்க. எங்க என்ன கிணறு தோண்டிட்டு இருக்கிய? சீக்கிரம் எடுங்க. சின்ன பொண்ணு பெரிய பொண்ணு எனக்கு வர கோவத்துல சீக்கிரம் நேரத்தை கடத்தாதீங்க. எடுங்க சீக்கிரம். சின்ன பொண்ணு, ஒரு சின்ன டெக்னிக்கல் மிஸ்டேக். என்னது? முறுக்கு முந்திரி கொத்தல டெக்னிக்கல் மிஸ்டேக்கா? எந்திரிக்கத பார்த்தா இன்னைக்கு சல்லியா நொறுக்கி போடுவது போல இருக்க. என்ன 4 மணி? என்ன கோல்மால் பண்ணிய? கவர் வெத்து கவரா இருக்கு. முறுக்கு முந்திரி கொத்து அதிரசம் வாங்கினேல வாங்கலையா? வாங்கின சின்ன பொண்ணு, ஆனா இல்ல.
என்ன பண்ணு அப்படி பார்க்காத, உண்மையை சொல்லிடுறேன். இப்போதான் ஞாபகம் வருது. எல்லாத்துலயும் 5 வச்சு தந்தாங்க. மொத்தம் 15 இருந்துச்சு. வந்த உடனே போனை பார்த்துட்டு பேசிக்கிட்டே ஒன்னே எடுத்து வாயில போடலாம் நினைச்சு போட்டேன்னா நல்லா இருந்துன்னு ஒண்ணு அவ்வளோத்தையும் ஒண்ணு இல்ல 2 3 சொல்லி பறக்கி வாயில போட்டுட்டேன். உனக்கு கோவம் வரலையா? கோவமா? வரல. ரொம்ப பயந்துட்டேன். நீ விடுற அடிச்சு நொறுக்கிறியோன்னு நினைச்சேன். நல்லபடி கொஞ்சோண்டு தண்ணி குடிக்கணும். தண்ணி தாகமா இருக்கு, கொஞ்சம் ஒரு கப் தண்ணி கொண்டாங்களா? தண்ணி நான் உனக்கு ஜூஸை கொண்டாரேன். ஏற்கனவே முறுக்கு சுட இடத்துல போய் சுட 1 3 ஆச்சா? இங்க வந்து 15 3 18 தின்றிருக்கிய. நல்லபடி நானே வரேன் ஜூஸ் குடிக்கிறதுக்கு. எனக்கு எதுவும் தெரியாதுக்கா. சின்ன போட்டுட்டு கேள, அவ கரெக்டான பதில சொல்லுவா. எனக்கு என்ன பதில் சொல்லன்னு தெரியலக்கா. ஏக்கா ஒன்னும் பதறாத. நம்ம தேவா கல்யாணத்தன்னைக்கு ஏதாவது டான்ஸ் ப்ரோக்ராம் வைக்கலாமா? அந்த மாதிரி வச்சா நல்லா இருக்குமான்னு யோசிச்சோம். ஏற்கனவே வழக்கம் போல எல்லாரும் கல்யாணத்துல டான்ஸ் ஆடுறது வழக்கமா நடக்கலக்கா. அதெல்லாம் சரிப்படாது. நம்ம ஒரு புதுமையா ஒண்ணு புகுத்தணும்னு நினைச்சு நானும் 4 முடி ஐடியா போட்டோம். அதோட விளைவு தாக்கா இது. இக்கா புது வகையான ஃபேஷன் ஷோ நடத்தலாம்னு நினைச்சிருக்கோம். பாத்தீங்களா ரிகர்சல் எப்படி இருக்கு? ஜம்முன்னு இருக்கா. கண்ணாடியை பார்த்தாலே தெரியுமா தூள் பறத்தி இருக்குன்னு. இது கூட நல்லதா இருக்கு ஃபேஷன் ஷோ. கல்யாணத்தன்னைக்கு இதெல்லாம் வச்சோம்னு வச்சுக்கியா, வர கூட்டம்லாம் அப்படி நிறைஞ்சு போயிருக்கும். இடத்த காலி பண்ணவே செய்யாது. சாப்பிட்டுட்டு ஜம்முன்னு உட்காந்து எல்லாரும் பார்த்துட்டே இருப்பாங்க. நல்ல நேரமான மாதிரி இருக்கும்ல. சின்னப்படி எதுக்கு வந்தோம்னா இந்த பந்தல் போட வந்தாச்சு. பாதி பந்தல் போட்டாச்சு. இன்னும் கொஞ்சம் எடுத்து போட வேண்டியிருக்குமா? வேற ஏதாவது மாடலாட்டு இந்த துணியெல்லாம் கலர் கட்டுவோம்ல டிசைன் ஆட்டு, அந்த மாதிரிலாம் செய்யலாமான்னு வந்து பாரு. அப்படியா வேலை நடந்துட்டு இருக்கா? நானும் அந்த பக்கமா வரல பத்தியிலக்கா. நாங்க மரம் வந்துட்டு பத்தியில. சரி வாரக்கா, நீங்க போங்க. புஷ்பா, இந்த ஊர்ல பத்திரிகை கொடுக்க கூடாதுக்கா. நம்ம எல்லாரும் இந்த பாக்குவத்துல வச்சு தான் கூப்பிடுவோம். அதே மாதிரி தான் நம்மளும் கல்யாணத்துக்கு முன்னால பாக்குவத்துல வச்சு கூப்பிடணும் கருக்கலான்னு அப்படின்னு சொல்லிலாட்டி நாளை கழிச்சு கல்யாணம். அப்ப எல்லாரும் போய் கூப்பிடணும்ல. போய் வெத்தலை பாக்கி எல்லாம் ரெடியா வாங்கி வச்சிருக்கோம்லாட்டி. இக்க நாளை கழிச்சு தானக்கா கல்யாணம். நாளைக்கு சாயந்தரம் ஒரு 6:30 மணிக்கு போல கருக்கலானோன்னு போய் கூப்பிட்டா போதும். அப்படிதான் முந்த நாள் கூப்பிடணும் பாத்துக்கா. அப்படிதான் இந்த ஊர்ல கணக்கு பாத்துக்கா. அப்படியே நான் இன்னைக்கு வெத்தலை பாக்கலாம் வாங்கி வச்சுட்டேனே. ஏக்கா என்ன பம்பாவ போகுது? வெத்தலை எடுத்து ஃப்ரிட்ஜ்ல வைக்கா. பாக்கு ஒண்ணும் செய்யாது. நாளைக்கு சாயந்தரம் போல போய் கூப்பிட போலாம். யாராவது முறகிற உண்டுன்னு சொன்னா சொல்லிருடி. அதுபோல நம்ம என்னவோ யாருக்கு மாதிரி செஞ்சு வச்சுக்கேன். ஊருக்காரெல்லாம் ஒரு மாதிரி நினைப்பாவோ. ஏதுனால அந்தந்த நேரத்துல சொல்லுதே, நான் கவலைப்படாத. இங்க நடந்து காப்பி குடிச்சிட்டு வரேன்னு சொல்லி நேராக்கிறாதியா. சீக்கிரம் வாங்க. எங்க அக்கா வீட்டுல பாலை வாங்கி அங்க காப்பியை போட்டு வச்சாச்சு. என்ன அங்க வந்து காப்பியை குடிக்கலாம் எல்லாரும் சேர்ந்து. அது எப்படிக்கா? நீ சொன்னாலும் சொல்லட்டாலும் வராம இருப்பனா? அந்த பாலெல்லாம் ஒரு 10 நாளைக்கு வேண்டாம்னு சொல்லியாச்சுக்கா. எக்க விறுவிறுன்னு போ. ஏகப்பட்ட சுவாலி கிடக்கு. ஆல்ரெடி சூப்பர் ஃபேஷன் ஷோ வச்சிரோமா கல்யாணத்தன்னைக்கு. நமக்கு வந்து சேருதுல எல்லாம் என் நேரம். இங்கனே இப்படி நின்றுட்டு இருந்தா அடி வாங்கினதுல மயக்கம் மட்டும் விழுந்துருவோம். புஷ்பக்கா சொன்ன மாதிரி நேரா போய் பத்மாக்கா வீட்டுல போய் ஒரு ஸ்ட்ராங்கா ஒரு கப் காப்பியை குடிச்சு நம்ம கல்யாண சோழியை ஆரம்பிப்போம். 10 பவுன் சங்கிலி அவளுக்கு கவரிங் செயின்னு தெரிஞ்சு போச்சு. இந்த ஒரு விஷயம் தெரிஞ்ச உடனே என்ன மாதிரி என்ன ஓட்டுன்னு ஓட்டதா. ரொம்ப மட்டமா ஒரு சைஸால என்ன பேசுதா. இந்த சில்வெண்டுக்கு ஒரு வழி பண்ணணுமே. இந்த ஒரு விஷயம் தெரிஞ்சதுக்கு இந்த பாடாப்படுத்தானா நான் என்னென்னவோ விஷயத்தை ஏகப்பட்ட விஷயத்தை மறைச்சு வச்சிருக்கேன். நான் மாசமா வேற இருக்கேன். அவ்வளவுதான். அது மட்டும் இல்லன்னு அவளுக்கு தெரிஞ்சு போச்சு. அவ்வளவுதான். என் தலையை திருவி கோழிக்கு போட்டுருவா. எங்க அம்மிட்ட இருந்து 25 பவுன் நகையை பிடிங்கி என் புருஷன்ட்ட பிசினஸ் பண்ண கொடுத்துருக்கேன்னு அந்த விஷயம் தெரிஞ்சா, ஊர்ல இருக்க எங்க வீட்டு பத்திரத்தை எங்க அம்மிட்ட இருந்து நான் தான் வாங்கி வச்சிருக்கேன்னு தெரிஞ்சா, அவ்வளவுதான். அந்த சில்வெண்டுக்கு மட்டும் தெரிஞ்ச இவ்வளவு விஷயமும் என்ன தடம் தெரியாம அழிச்சு விடுவா. அதுக்கு முன்னாடி அவளை இந்த வீட்டை விட்டு விரட்டிட்டோம்னா எந்த விஷயமும் தெரியாமலே போயிரும். நானா விரட்டப்படாது. எங்க அம்மையை வச்சு விரட்ட வச்சுட்டா உண்மை எங்க அம்மா மருமகளுக்கு சப்போர்ட் பண்ணதான் செய்வா. ஆனா அவளை இந்த தடவை திசை திருப்பி விட்டுற வேண்டியதா. இல்ல நம்மள ஒழிச்சு கட்டிடுவா அந்த சில்வெண்டு. எங்க அம்மைய பொல்லாத மாமியார ஆக்கி நான் நல்ல நாத்தனார்னு பேர் வாங்கி அவளை வீட்டை விட்டு வெளியே விரட்டி விட்டுற வேண்டியதா. நீலுக்குட்டி, இதான் சூப்பர் ஐடியா. நீ நல்ல நாத்துங்கிற பேரை சீக்கிரம் வாங்கிடலாம். உங்க அம்மையை வச்சு அந்த சில்வெண்டை விரட்டிடலாம். ஒரே கல்லுல 2 மாங்காய். எப்படி சூப்பர். இந்த நேரம் பத்தி எங்க அம்மா எங்க தொலைஞ்சு போனாலும் தெரியலையே. ஆஹா, வந்துட்டா. இவன் இங்க இருக்கே. ஓடியா. எம்மா என்ன பெத்தவளே. எடி அம்மாக்கா, யாப்படி இப்படி அழுதுட்டு இருக்க? எடி உனக்கு என்னடி ஆச்சு? எது பிரச்சனை டி? எது சொல்லுடி. வாயை திறந்து சொல்லுடி. எடி சொல்லி தொலையாமடி. அம்மா எனக்கு பிரச்சனைன்னா நான் தாங்கிக்கிடுவேம்மா. உனக்கு ஒரு பிரச்சனைனா என்னால தாங்க முடியாதம்மா. பிரச்சனை எனக்கு இல்லம்மா, உனக்கு தாம்மா. என்னடி சொல்லுத? பிரச்சனையா எனக்கா? எம்மாவ காத கொண்டாமா சொல்லுதே வெளாவரியா. ஏடி நிஜமாவ சொல்லுத? நீ தப்பிச்சுக்கம்மா. அவ்வளவுதான். அதுக்குள்ள வழியையும் சொல்லிட்டேன். என்னடி சொல்லுத? அவளை வீட்டு விட்டு விரட்டணும்.
பாக்கியம் நானா சொல்லலம்மா, நீ தான் சொல்லணும் அத. ஏன்னா உனக்கு தான் பிரச்சனை, எனக்கு ஒரு பிரச்சனையும் இல்ல. நான் என் பக்கத்துல கஞ்சா கூட தந்தா ஒரு பக்கத்துல குடிச்சிட்டு பேசாம படுத்துக்கிடுவேன். உன்னை வீட்டை விட்டு விரட்டினா நீ எங்க போக சொல்லு, நீ முந்திக்கிடு. ஆமாட்டி, நீ சொல்லி சரிதான் டி. அவளை இன்னைக்கு வீட்டை விட்டு விரட்டிடுறேன். அண்ணா பாத்தியா, அக்காவை கேட்டியா? கேக்கேனா பாத்தீங்களா? எனக்கு எதிர ஐடியா போட்டாச்சு. என்ன நடக்க போதோ தெரியல. என்ன வீட்டை விட்டு வெளியே வரட்டு போறாளுவா, இல்ல நான் அவளுக்கு ஆப்பு வைக்க போறானா? பாப்பு சொந்தங்களே. ஹாய் சொந்தங்களே. பெண்கள் நிறைய பேர் வீட்ல இருந்தபடியே சின்னதா ஒரு தொழில் தொடங்கி நீங்க முன்னேறலாம் நிறைய பேர் நினைக்கிறீங்க. நிறைய பேர் எங்களை காண்டாக்ட் பண்ணி நாங்களும் உங்ககிட்ட பொருட்கள் வாங்கி ரீசேல் பண்ணலாமா அப்படின்னு கேக்குறீங்க. தாராளமா நீங்களும் எங்ககிட்ட ஹெர்பல் ப்ராடக்ட்ஸ் எல்லாம் வாங்கி ரீசேல் பண்ணலாம். நம்ம கிட்ட இருக்கிற ஹெர்பல் ப்ராடக்ட்ஸ் எல்லாமே சுத்தமான மூலிகைகளால தயாரிக்கப்பட்டது. எந்த கெமிக்கலும் சேர்க்கறது இல்ல. ரீசேல் பண்ணணும்னு நினைக்கிறவங்க கீழே இருக்கிற வாட்ஸ்அப் நம்பர்ல எங்களை காண்டாக்ட் பண்ணுங்க. உங்களுக்கும் இந்த ஹெர்பல் ப்ராடக்ட்ஸ் எல்லாம் வேணும்னா கீழே இருக்கிற அதே வாட்ஸ்அப் நம்பருக்கு நீங்க ஹாய்னு ஒரு மெசேஜ் போடுங்க. அவங்க அதை பத்தின டீடைல் எல்லாமே அனுப்புவாங்க. நீங்களும் ஆர்டர் பண்ணி வாங்கிக்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணிட்டு ஷேர் பண்ணிருங்க. நம்ம அஸ்மி ஜெசி சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்துல இருக்க பெல் பட்டனை அழுத்திருங்க. அதுக்கப்புறம் ஆல்ங்கிற பட்டனை அழுத்திருங்க. அப்பதான் உங்களுக்கு நோட்டிபிகேஷன் வரும். உடனுக்குடன் நம்மளுடைய வீடியோவும் பார்க்கலாம். சொந்தங்களே, அடுத்த வீடியோல பாப்போம்.